Good morning students, welcome to Biocareer. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard biology biozoology chapter 6 evolution lessonல book inside questions பார்க்க போறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்டில் வந்து நிறைய லெசன்ஸ்க்குரிய புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 6th லெசனுக்குரிய வீடியோஸ் தான். அதில் வந்து என்னென்னா புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பேஜில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 marks ஆர் 3 mark கொஸ்டின்ஸ் தான். 5 marks இப்போதைக்கு இல்லை. ஃபஸ்ட்டு 2 marks 3 mark கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தலாம். நெக்ஸ்ட்டு 5 mark கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் எவால்யூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. The term evolution is used to describe heritable changes in one or more characteristics of the population of species from one generation to the other. எவால்யூஷன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஹெரிட்டபிள், பரம்பரையாக வந்து என்ன ஆகுனா சேஞ்சஸ் நடக்கும். ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸும் அந்த ஸ்பீசஸ் அந்த பாப்புலேஷனுக்குள்ளே ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் ஆகுது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு. அதுதான் எவால்யூஷன்றதை சொல்கிறாங்க. The term evolution is used to describe heritable changes in one or more characteristics of population of species from one generation to another. இதுதான் எவால்யூஷன். இந்த கொஸ்டின் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து தியரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப்பில் எவால்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பான்டேனியஸ் தியரி தான் பார்க்க போகிறோமா. அதுக்கு முன்னாடி வந்து இதை நான் மார்க் பண்ண மறந்துட்டேன். தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன்ஸாக அதையுமே நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து என்னென்ன தியரி இருக்கோ எல்லா தியரியுமே படிச்சு வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 2 marks ஆர் 3 mark கொஸ்டின்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. அப்போ தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்ஸ் தட் த லைஃப் வாஸ் கிரியேட்டட் பை சூப்பர் நேச்சுரல் பவர் ரெஃபர்ட் டு அஸ் அ காட். என்னென்னா லைஃப் வந்து யாரால் கிரியேட் ஆச்சுன்னா ஒரு காட் மூலயமா கிரியேட் ஆகுதுன்றது சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு இந்துசம் லார்ட் பிரம்மா கிரியேட்டட் த எர்த். இந்துசம் படி லார்ட் பிரம்மா எர்த்தை வந்து கிரியேட் பண்ணார். கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் அண்ட் மோஸ்ட் ரிலிஜியன் பிலீவ் தட் த காட் கிரியேட்டட் த யூனிவர்ஸ், த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். எல்லா மதக்காரவும் என்னென்னா கடவுள் தான் யூனிவர்ஸு, அதுக்கப்புறம் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்குனாருன்றதை சொல்கிறாங்க. இதுதான் தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். இது ஒரு கொஸ்டினா. தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் states that the life was created by the supernatural power referred to as a god. According to Hinduism, Lord Brahma created the earth. Christianity, Islam and most religions believe that the god created the universe, plants and animals. Next question வந்து spontaneous generation இல்லை abiogenesis தியரி கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக. தியரி ஆஃப் abiogenesis. அக்கார்டிங் டு த தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் ஆர் abiogenesis, living organism originated from the non-living materials that occur through stepwise chemical molecular evolution over millions of years. என்னென்னா abiogenesisனால் என்ன சொல்கிறாங்கன்னா லிவிங் ஆர்கானிசம், ஒரு உயிருள்ள ஆர்கானிசம் எது மூலயமா க்ரியேட் ஆகுது, எதுலேருந்து வருதுன்னா ஒரு நான் லிவிங் மெட்டீரியல்ஸ் மூலயமா அது வருதுன்றது சொல்கிறாங்க. அது எது மூலயமானா அக்கர் த்ரூ த கெமிக்கல் அண்ட் மாலிகுலர் எவால்யூஷன் மூலிமா ஓவர் மில்லியன் இயர்ஸ் அந்த மாதிரி அது மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லிவிங் ஆர்கானிசம் ஆரிஜினேட் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. தாமஸ் ஹக்ஸ்லி காயின் த டேர்ம் abiogenesis. abiogenesis இந்த டேர்மை யார் க்ரியேட் காயின் பண்ணாங்கன்னா தாமஸ் ஹக்ஸ்லி. அக்கார்டிங் டு தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் abiogenesis, living organism originated from the non-living material and occur through stepwise chemical and molecular evolution over million of years. இந்த கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிக் பேங் தியரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஒரு 3 mark கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு கேட்கலாமா. பிக் பேங் தியரி எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் அஸ் அ சிங்கிள் ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் இன் த ஃபிசிக்கல் டேர்ம். நான் ஒரு ஹியூஜ் பெருசாக எக்ஸ்ப்ளோஷனாக வெடிக்கிறது அது மூலயமா ஒரு யூனிவர்ஸ் வந்துச்சுன்றதை சொல்கிறாங்க. அதான் ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் இன் ஃபிசிக்கல் டேர்ம்ஸில். ப்ரிமிட்டிவ் எர்த் அண்ட் நோ ப்ராப்பர் அட்மாஸ்பியர். அதில் எர்த்தில் வந்து கரெக்ட் அட்மாஸ்பியர் இல்லைன்ற சொல்கிறாங்க. ஆனால் பட் கன்சிஸ்டட் ஆஃப் அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன் அண்ட் வாட்டர் வேப்பர் இது இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. த கிளைமேட் ஆஃப் த எர்த் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. எர்த்தோட கிளைமேட்னா நிறையா ஹையாக இருந்துச்சு, எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க.
climate. UV rays from the sun split up the water molecules into hydrogen and oxygen. sunலேருந்து வந்த UV rays அது என்னென்னா வாட்டர் மாலிகுல்ஸை பிரித்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனுமாக பிரிச்சுச்சாம். கிராஜுவலி த டெம்பரேச்சர் கூல்டு அந்த வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் டு ஃபார்ம் ரெயின். டெம்பரேச்சர் கூல் ஆனதுக்கப்புறம் வாட்டர் வேப்பர் எல்லாமே சேர்ந்து மழை மாதிரி பெஞ்சிச்சுன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெயின் வாட்டர் ஃபில்ட் ஆல் த டிப்ரெஷன் டு ஃபார்ம் த வாட்டர் பாடிஸ். அந்த ரெயின் வாட்டர் மழை பெய்கிற அந்த தண்ணி எல்லாமே தேங்கி ஒரு வாட்டர் பாடிஸ்னால் என்ன ரிவர்ஸ், ஆறு, ஓடை அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. அண்ட் அமோனியா அண்ட் மீத்தேன் இந்த அட்மாஸ்பியர் கம்பைன் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அதர் கேஸஸ். அட்மாஸ்பியரில் உள்ள அமோனியாவும் மீத்தேன் அதோட ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேஸஸ் எல்லாமே ஃபார்ம் ஆச்சுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் ஒரு பிக் பேங் தியரின்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, பிக் பேங் தியரி. நெக்ஸ்ட் கோயர் சர்வேட்ஸா important questions are a large colloidal particles that precipitate out in a aqueous medium. Aqueous mediumனா என்ன, ஒரு வாட்டர்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா லார்ஜ் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸை precipitate பண்ணி எடுத்துடுறாங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா கோயசர்வேட்ஸ் சொல்கிறாங்க. அஸ் அ ஃபஸ்ட் ப்ரீ செல்ஸ் which gradually transform into the living cells. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ப்ரீ செல்ஸ், ப்ரோனா முன்னாடி ப்ரீ செல்ஸ் என்ன ஆகுது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு லிவிங் செல்ஸாக ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க கோயசர்வேட்ஸ்னால். இது ஒரு டேர்மாக என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தியரி ஆஃப் பயோஜென்சஸ் தியரினா என்ன? அக்கார்டிங் டு த தியரி ஆஃப் பயோஜென்சஸ் லைஃப் அரோஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் மூலமா லைஃப் அரைவ்ஸ் ஆச்சுன்றதை சொல்கிறாங்க. த டேர்ம் பயோஜென்சஸ் ரெஃபர் டு த பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் லிவிங் ஆர்கான்ஸாமா. ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸ் மூலமா இந்த டேர்ம் பயோஜென்சஸை ரெஃபர் பண்ணி சொல்கிறாங்க. பயோகெமிக்கல் ப்ராசஸ்னால் என்ன சொல்லுவாங்க, எனர்ஜி, மெயினாக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸ், அப்புறம் DNA RNA அதெல்லாமே சொல்கிறது. இந்த டேர்ம் வாஸ் காயின் பை ஹென்ரி பாஸ்டியனா. இந்த பயோஜென்சஸ் தியரியை யார் ஃபஸ்ட்டு காயின் பண்ணால் ஹென்ரி பாஸ்டியன்றவங்க தான் டேர்ம் பயோஜென்சஸை காயின் பண்ணார். இது தியரி ஆஃப் பயோஜென்சஸா. பயோஜென்சஸ் தியரி என்ன சொல்கிறாங்கன்னா லிவிங் திங்ஸ் ஒரு லிவிங் திங்ஸ் மூலயமா தான் லைஃப் ஃபார்ம் ஆகிருக்குன்றதை சொல்கிறாங்க. பயோஜென்சஸ் வேறு. நெக்ஸ்ட்டு தியரி ஆஃப் கெமிக்கல் எவால்யூஷன்னா என்ன? அக்கார்டிங் டு த தியரி ஆஃப் கெமிக்கல் எவால்யூஷன் primitive organism in the primordial environment of the earth evolved spontaneously from the inorganic substance. ப்ரிமிட்டிவ்னா அந்த காலத்தில் உள்ள ஆர்கானிசம் என்னென்னா முந்தைய அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது எதுலேருந்துனா இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லேருந்து எவால்வ் ஆச்சுன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ட் ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ் மூலமா சச்சஸ் லைட்னிங், யூவி ரேடியேஷன், வல்கானிக் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே இது மூலயமா தான் இதை கெமிக்கல் எவால்யூஷன்றதை சொல்கிறாங்க. Apparent suggests that organic compounds could have undergone the series of reaction leading to more complex molecules. ஒப்பாரின்றது என்ன சொல்கிறான்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபர்தராக ரியாக்ஷன் போக அது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகுலாக ஃபார்ம் ஆகுன்றதை சொல்கிறாங்க. இது தியரி ஆஃப் கெமிக்கல் எவால்யூஷன்றது. இந்த கொஸ்டின்ஸ் நல்லா படித்து வச்சுக்கோங்க. தியரி ஆஃப் பயோஜென்சஸ், கெமிக்கல் எவால்யூஷன், ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் க்ரியேஷன்ஸ். இந்த தியரிஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நல்லா தரவு பண்ணி படித்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கூட கேட்க சான்சஸ் இருக்குது, நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜுவாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஆர் 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த இது மட்டும் எழுதினா போதும். டியூரேஷன் ஆஃப் எர்த் ஹிஸ்ட்ரி ஹாஸ் பீன் டிவைடட் இன்டு எராஸ் தட் இன்க்ளூட்ஸ் பாலியோசோயிக், மீசோசோயிக் அண்ட் சீனோசோயிக். எர்த்தோட டியூரேஷனை எராஸ்ன்றதை டிவைட் பண்ணுறாங்க. அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா பாலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக். எராஸில் ஃபர்தராக டிவைட் ஆகி பீரியட்ஸாக டிவைட் ஆகுது, அதுலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி இப்போச்சா ஸ்ப்ளிட் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் ஜுவாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் என்னென்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. ஃபஸ்ட்டு அந்த எர்த்தை டியூரேஷன் ஆஃப் எர்த்தை எரான்ஸுன்ற டிவைட் பண்ணுறோம். அந்த இதுலேருந்து பாலியோசோயிக், மீசோசோயிக் அண்ட் சீனோசோயிக் அந்த எரா ஃபர்தராக டிவைட் ஆகி பீரியட், அதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி இப்போச்சா டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாலியோசோயிக் எரானா என்ன ஒரு கொஸ்டின்ஸா. பாலியோசோயிக் எரா இஸ் கேரக்டரிஸ்டிஸ் பை த அபுடன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ் ஆஃப் மரைன் இன்வெர்டிபிரேட்ஸ். பாலியோசோயிக் எராவில் என்னென்ன அந்த பீரியடில் என்னென்ன இருந்துச்சுன்னா மரைன் இன்வெர்டிபிரேட்ஸ் இருந்துச்சு, நிறைய ஃபாசில்ஸாக மரைனான
இன்வெர்டிபிரேட்ஸ் கடலில் உள்ள இன்வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்பு இல்லாதது. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் த லேட்டர் ஆஃப் அதர் வெர்டிபிரேட்ஸ், அதுக்கப்புறம் அதர் வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே பார்த்தாங்க. அது வந்து மரைன் அண்ட் டெரஸ்ட்ரியலில் எக்ஸப்ட் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸை வந்து அவங்க இல்லை. அதுக்கப்புறம் மிசிப்பியன், யார்லியஸ், ஆம்ஃபிபியன், எக்கினோடம்ஸ், பென்சில்வானியன், இது கிடையாது, இந்த தான் வரும். அதுக்கப்புறம் ஆஃபில் வந்து பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் the 7 periods ஆஃப் பேலியோசோயிக் எரா இன் ஆர்டர் ஃப்ரம் ஓல்டஸ்ட் டு யங்கஸ்ட். அந்த பேலியோசோயிக் எராவில் பீரியட்ஸாக பிரிச்சிருக்காங்க 7 பீரியடாக. ஃப்ரம் ஓல்டஸ்ட் டு யங்கஸ்ட் அந்த பீரியடை கேம்பிரியன் பீரியட், ஏஜ் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ். அதுக்கப்புறம் ஆர்டோவிசியன், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ், ஆஸ்ட்ரோகோடம்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மொலஸ்க். அதுக்கப்புறம் சிலரியன் பீரியடில் ஃபிஷ்ஷஸ் ஃபஸ்ட்டு ஆர்ஜின் ஆயிருக்கு. டிவோனியன் பீரியடில் ஏஜ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். அதுக்கப்புறம் மெனி டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. லங் ஃபிஷ், லோ ஃபின் ஃபிஷ், அதுக்கப்புறம் ரே ஃபின் ஃபிஷ்ஷஸ் இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் மிசிப்பியன் பீரியடில் ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் எக்கினோடம்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. பென்சில்வானியன் பீரியடில் ரெப்டைல்ஸாக. அதுக்கப்புறம் பெர்மியன் பீரியடில் மேமல்ஸ் லைக் ரெப்டைல்ஸ். இந்த மாதிரி இந்தந்த பீரியடில் இந்தந்த ஃபார்ம் ஆயிருக்குன்றத பேலியோசோயிக் எராலாம் சொல்லியிருக்காங்க. சரியா, இதை வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பேலியோசோயிக் எரானா என்னென்ன. நெக்ஸ்ட்டு மீசோசோயிக் எரானா என்னன்னு கேட்டாங்கன்னா, மீசோசோயிக் எரா டாமினன்ஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ் ஆர் கால்டு கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரெப்டைல்ஸ் ஃபார்ம் ஆனது. அதுலேருந்து 3 பீரியட்ஸாக டிவைட் பண்ணுறோம். ட்ரையாசிக், ஜுராசிக்கா. ட்ரையாசிக்னா என்ன சொல்கிறாங்கன்னா எக் லேயிங் மேமல்ஸ். அதுக்கப்புறம் ஜுராசிக் பீரியடில் டைனோசர்ஸ் டாமினேட் ஆன் த எர்த். அதுக்கப்புறம் ஃபாசில் பேர்ட்ஸ் ஆர்ச்சோப்டெரிக்ஸ், அது வந்து லிங்கிங் பிட்வீன் பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸை சொல்கிறது. கிரிட்டாசியஸ் பீரியடில் டூத்தடான பேர்ட்ஸ் டைனோசரஸ், அதுக்கப்புறம் மாடர்ன் பேர்ட்ஸ் எல்லாமே உருவாச்சுன்றதை சொல்கிறாங்க. இது எல்லாமே மீசோசோயிக் எரால. நெக்ஸ்ட் வந்து சீனோசோயிக் எராவில் வந்து ஏஜ் ஆஃப் மேமல்ஸ். அதில் 2 பீரியடாக பிரிக்கிறாங்க, டெர்ஷரி அண்ட் குவாட்டர்னரி. டெர்ஷரி பீரியடில் மமாலியன் ஃபனா ஃபார்ம் ஆச்சு, அபுடன்ட் மமாலியன் ஃபனா. அந்த பீரியட் வந்து சப்டிவைட் பண்ணி 5 இப்போச்சாக பிரிக்கிறாங்க. பாலியோசின், இயோசின், அதுக்கப்புறம் ஆலிகோசின், மியோசின், லியோசின். பாலியோசினில் பிளாசென்டல் மேமல்ஸ், தொப்புள்குடி இருந்தது. அதுக்கப்புறம் மியோசின் மோனோட்ரிம்ஸ் எக்ஸப்ட் டக், பில், டாலிபஸ், எக்கினினா, ஹூஃப் மேமல்ஸ் அண்ட் கார்னிவோஸ். ஆலிகோசினில் ஹையர் பிளாசென்டல் மேமல்ஸ் நிறையா இருந்துச்சா. மியோசின் பீரியடில் அப்போ தான் ஃபஸ்ட்டு மேன் லைக் ஏப்ஸை, குரங்கு வடிவத்தில் ஃபஸ்ட்டு மேன்றதை சொல்கிறாங்க. லியோசின் வந்து ஆர்ஜின் ஆஃப் மேன் ஃப்ரம் மேன் லைக் ஏப்ஸ், மேன்லேருந்து மேன் வந்து உருவான பீரியடு லியோசின் பீரியட். குவாட்டர்னரி பீரியட் விட்னஸ் டிக்ளைன் ஆஃப் மேமல்ஸ் அண்ட் பிகைனிங் ஆஃப் ஹியூமன் சோஷியல் லைஃப். மேமல்ஸோட அழிவு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு, அழிவு வந்து ஆரம்பமாச்சு, டிக்ளைன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹியூமனோட லைஃப் ஸ்டார்ட் ஆச்சுன்றதை சொல்கிறாங்க குவாட்டர்னரி பீரியடில். இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க சீனோசோயிக் எரா. இது வரைக்கும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஜுவாலஜிக்கல் டைம் ஸ்கேல். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பேஜில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.